இன்னைக்கு நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கான டிப்ஸ்ல ஒரு உணவை எப்படி எல்லாம் சமைக்கலாம், ஆரோக்கியமா வேணும்னா அதை எப்படி நம்ம சமைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சாதாரணமா சமைக்கிறதுல முதல் வகை எப்படின்னா, நம்ம சாதம், சாம்பார் இதெல்லாம் வைக்கிறது பார்க்கலாம். அதுல எப்படி எடுத்துக்கோன்னா, ஆ ஒரு ஒ ஒ ஒரு டம்ளருக்கு இப்ப அரிசி எடுக்கிறோம்னா, 2 பங்கு நம்ம தண்ணி எடுத்துப்போம். இல்ல 3 பங்கு தண்ணி எடுத்துப்போம். அப்ப நம்ம எடுத்துக்கக்கூடிய அளவ விட அதிகமான நீர ஊத்தி நம்ம வேக வச்சு சமைக்கக்கூடியது எல்லாமே நீர் வகையான சமையல். இப்ப நம்ம ஒரு சுண்டல் அவிக்கிறோம், இல்ல ஒரு கேரட் அவிக்கிறோம். இந்த அவிக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே இப்படிதான் நெறையா அ தண்ணிய ஊத்தி நம்ம வந்து சமைப்போம். ஸோ இது முதல் வகையான சமையல், நீர் சார்ந்த சமையல். 2வது வகை நம்ம எப்படி சமைப்போம்னா, எண்ணெய வந்து நல்லா நெறைய எடுத்து அத வந்து நல்லா கொதிக்க வச்சுருவோம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதுல வந்து எதையாவது போட்டு நம்ம சுடுவோம். இந்த முறுக்கு சுடுறது, பூரி, சிப்ஸு, இந்த சிக்கன் 65, அ காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு, அ சில நேரம் உருளைக்கிழங்கு, பாவக்காய் இதெல்லாம் வதக்கும்போது நெறைய எண்ணெய் ஊத்தி அத கொதிக்க வச்சு வதக்குவோம். இப்ப இதுல என்ன ஆகுதுன்னா, நெருப்பு டாமினேட் ஆகுது. அதிகமான அளவு அந்த நெருப்ப வந்து நம்ம அந்த எண்ணெயில வச்சு சுட வச்சு அது மூலமா சமைக்கிறோம். ஸோ இது 2வது வகையான சமையல், நெருப்பு சார்ந்த சமையல். 3வது வகையான சமையல் எப்படின்னா, அதுல வந்து தண்ணியும் லைட்டா தான் எடுத்துப்போம். எண்ணெயும் லைட்டா தான் எடுத்துப்போம். அப்படியே அந்த நெருப்ப வந்து சிம்லயே வச்சு மைல்டா சமைக்கக்கூடிய சமையல். இப்போ ஒரு சாலட் அப்படின்னா, எல்லாத்தையும் பச்சையா போட்டு லைட்டா அத இரும்பு சட்டியில போட்டு அப்படியே எடுத்துருவோம். கொஞ்சம் பச்சையாவே இருக்கும். சப்பாத்தி அப்படின்னா, கொஞ்சம் தண்ணி சேர்த்திருப்போம். அத அப்படியே நல்லா ட்ரையாவே வச்சு எடுத்துருவோம். இப்ப இதுலலாம் தண்ணியும் கம்மியா செலவு பண்றோம். நெருப்பும் கம்மியா செலவு பண்றோம். காற்று தான் வந்து அதிகமா வந்து அப்படியே அத வந்து ட்ரை ஆக்கி வைக்குது. ஸோ இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய உணவு வகை 3வது காற்று சார்ந்த சமையல். நம்ம இப்ப இந்த உருண்டை போடுறோம் இல்லையா? உருண்டை, உளுந்து உருண்டை இதெல்லாம் லைட்டா அடுப்புல வறுப்போம். அப்புறம் அந்த இத போட்டு பவுடர் பண்ணி வச்சு சாப்பிடுவோம். சத்து மாவு இது எல்லாமே வந்து அ 3வது வகையான சமையல் முறை காற்று சார்ந்தது. இந்த மாதிரி 3 மெத்தட்ல நம்ம சமைக்கிறோம். இதே மாதிரி நம்ம உடலையும் எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட்டு உடல் அமைப்பு கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியும். அவங்க உடம்புல நெறைய நீர் தான் இருக்கு. அவங்க லைட்டா அசஞ்சாலே அப்படியே வேர்த்துரும். அவங்க கொஞ்சம் வேலை பார்த்தா கூட உள்ள இருந்து நீரா வரும். வேர்வையா வரும். அப்ப அந்த மாதிரி குண்டா இருக்கிறவங்க எல்லாமே நீர் உடல் அமைப்புல இருக்கிறவங்க. இன்னொருத்தவங்க இருப்பாங்க. அவங்க எப்படின்னா ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. காத்தடிச்சா கூட பறந்துருவாங்க போல. அவ்ளோ ஒல்லியா இருப்பாங்க. அவங்க வந்து 3வது வகை. காற்று சார்ந்த உடல் வகை. ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருப்பாங்க. இப்ப இந்த 2 கேட்டகரிக்கும் நடுவுல ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து கொஞ்சம் மீடியமா இருப்பாங்க. குண்டுன்னும் சொல்ல முடியாது. ஒல்லியா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஓரளவு மீடியமா இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து நெருப்பு சார்ந்த உடல் அமைப்பு. எப்படி நம்ம சமையல்ல 3 கேட்டகரியா பிரிச்சோமோ, அதே மாதிரி நம்ம உடல்லயும் 3 கேட்டகரியா இருக்கு. இப்ப நம்ம எப்படி மேட்ச் பண்ணிக்கணும்னா, இந்த நீர் உடல்ல இருக்கிறவங்க அதிகமா அந்த காற்று சமையல எடுத்துக்கணும். அத விட கொஞ்சம் கம்மியா நெருப்பு சமையல் எடுத்துக்கணும். ரொம்ப கம்மியா நீர் சமையல் எடுத்துக்கணும். அப்ப அந்த ரொம்ப வெயிட்டா இருக்கிறவங்களோட கரெக்ட்டான உணவு முறை ஒரு 70% காற்று சார்ந்த சமையல் எடுக்குறாங்கன்னா, 20% நெ நெருப்பு சார்ந்தது எடுத்துக்கலாம். 10% தான் அவங்க வந்து நீர் சார்ந்தது எடுத்துக்கணும். அவங்க அத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணவும் கூடாது. இப்ப நான் வெயிட்டா இருக்கேன், வெயிட்ட குறைக்கணும். அதனால சாதமே சாப்பிட மாட்டேன். அவிச்ச காய்கறியே சாப்பிட மாட்டேன். சுண்டல் எடுத்துக்க மாட்டேன். அப்படி கிடையாது. இத கம்மியா எடுத்துக்கணும். ட்ரையா இருக்கக்கூடிய உணவுகள அதிகமா எடுத்துக்கணும். இப்ப அதே மாதிரி அந்த காற்று சார்ந்த உடல் அமைப்புல இருக்கிறவங்க, அவங்களுக்கு வெயிட் தேவ. அப்ப அவங்க எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த வயசானவங்க ரொம்ப ஒல்லியா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு உடனே வெயிட் போடணும்னா, நல்லா சுண்டல் சாப்பிடுறது, அவிச்ச காய்கறிகள் எல்லாமே எதுலலாம் தண்ணி நம்ம நெறைய ஊத்தி சமைச்சோமோ,
அந்த மெத்தட்ல சமைச்ச உணவுகள் அவங்க நிறைய எடுத்துக்கணும். அவங்க இப்ப இத 70% எடுக்குறாங்கன்னா, 20% அவங்க எண்ணெயில வறுத்தது எடுக்கலாம். 10% அவங்க வந்து இந்த ட்ரை ஐட்டம் எடுத்தா போதும். இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்ப நடுவுல இருக்கிறவங்க, அந்த மீடியமான உடல் அமைப்புல இருக்கிறவங்க, இந்த எண்ணெயில வறுத்தத 10% எடுத்தா போதும். இந்த நீர் சார்ந்த சமையலையும், காற்று சார்ந்த சமையலையும் நல்லா 45% இதுவும் கலந்து எடுத்துக்கிட்டா, இவங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும். இப்போ 3 விதமான உடல் அமைப்புக்கும் 3 விதமான சமையல்ல செய்த உணவுகள் வந்து தேவை. நம்ம ஒரே விதமா சமைச்சு வீட்ல எல்லாரும் ஒரே விதமா சாப்பிடுறத விட, 3 விதமாவும் சமைச்ச உணவுகள அவங்கவங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அத எடுத்துக்கலாம். இப்ப 3 பார்த்தோம். இப்ப 4வதா ஒரு சமையல் இருக்கு. அது என்னன்னா, ஆவியில் வேக வைக்கக்கூடிய உணவுகள். அதுல வந்து நீரும் இருக்கும். அந்த இட்லி பானையில தண்ணிய நல்லா ஊத்திருப்போம். நெருப்பு நல்லா அந்த தண்ணிய கொதிக்கவும் வப்போம். அதுல இருந்து போற காற்றுலயே அந்த இட்லிய வந்து வேக வைப்போம். அப்ப இது 4வது வகையான உணவு. ஆவியில் செய்து சமைக்கக்கூடிய உணவுகள். இட்லி, இடியாப்பம், இந்த கொழக்கட்டை, வேற எதெல்லாம் நம்ம இட்லி பானைக்குள்ள வச்சு அவிக்கிறோமோ, அது எல்லாமே இந்த 4வது வகையான சமையல்ல வரும். இந்த சமையல் வந்து இந்த 3 கேட்டகரிக்குமே ரொம்ப சிறந்த உணவு. இப்ப நம்ம காய்ச்சல்ல இருக்கோம் அப்படின்னா, டாக்டர் வந்து ரெஃபர் பண்றது இட்லி சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப காய்ச்சல் வந்து இந்த 3 உடல்காரவங்களுக்கும் 3 விதத்திலயும் வரும். நம்ம உடல்ல வந்து நீர் கூடுது, நல்லா சளி பிடிச்சிருக்கு, அப்பயும் காய்ச்சல் வரும். நீரே இல்ல, உடம்பு ரொம்ப சூடாகி அல்சர் இந்த மாதிரி வயிற்று பிரச்சனையினால காய்ச்சல் வருது அப்படின்னாலும் சரி. இல்ல காற்று அதிகமாகி வீசிங் இந்த மாதிரி பிரச்சனையில இருந்தாலும் சரி, டாக்டர் வந்து ஈஸியா அந்த இட்லி எடுத்துக்கோங்க, அது சாப்பிடுங்க, அது காய்ச்சல் குறையிற வரன்பாங்க. ஏன்னா இது வந்து எந்த உடலா இருந்தாலும் சரி, அத டேலி பண்ற மாதிரி நமக்கு என்ன சத்து தேவையோ அத வந்து குடுத்துரும். அப்ப எப்பயுமே ஆவியில வச்ச உணவுகள் சாப்பிட்டா நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாவே இருக்கும். எந்த உணவா இருந்தாலும் சரி, நம்ம பீட்ரூட், கேரட் எது வேக வைக்கிறதுனாலும் குக்கர்ல தண்ணி ஊத்தி வேக வைக்கிறத விட, இட்லி பானையில அப்படியே அந்த ஆவியில வேக வச்சு சாப்பிடும்போது, அது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அதுல இருக்கிற சத்துக்களும் அப்படியே இருக்கும். நமக்கு வந்து 100% சத்துக்கள் வந்து கிடைக்கும். சோ இன்னைக்கு நம்ம வந்து 4 விதமான சமையல் பார்த்தோம். நீர் சமையல், நெருப்பு சமையல், காற்று சமையல், ஆவியில் சமைக்கக்கூடிய சமையல். 4 வகையான சமையல் பார்த்தோம். 3 விதமான உடல் அமைப்பு பார்த்தோம். 3 பேருக்குமே பெஸ்ட் வந்து ஆவியில சமைக்கக்கூடிய உணவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, எப்பயுமே நல்லா ஹெல்த்தியான முறையில சமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம்.